எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம போலி வீட்டில் எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம பாசிப்பருப்பு வச்சு செய்ய போகிறோங்க. வாங்க இந்த போலி ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுங்க நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, இந்த மாவில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டுங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க நல்லா லூஸாக ஒரு மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த போலி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம மாவு கொஞ்சம் இலக்கமாக ரெடி பண்ணிக்கிறோங்க. இந்த மாவு நம்ம 2 விதமாக ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கூட பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி மாவு பிசைகிறோம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். இது மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துங்க. அதை நல்லா மாவோட எல்லா பகுதிக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டுங்க. அதுக்கப்புறமா மேலால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு நம்ம இதை மூடி வைக்க போகிறோங்க. இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு மாவு மேல்புறம் காயாமல் நல்லா ஊறி கிடைக்கும். இந்த மாவு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போல் ஊறினா சரியாக இருக்குங்க. இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த பருப்பை ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா மைய வேக வச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி மைய வேக வச்சு எடுத்து இந்த பருப்பு கூடங்க ஒரு கப் அளவுக்குங்க நல்ல திக்கான கருப்பட்டி பாகு சேர்த்துருக்கேங்க. இந்த கருப்பட்டி பாகு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த பாகு அதே போல் பருப்பு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி செய்கிறோம். இந்த பருப்பையும் பாகையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி இருக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த பாகும் அதே போல் இந்த பாசிப்பருப்பும் ஜெல்லாகி நமக்கு திக்காக பூர்ண மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் அப்பப்போ கிளறிட்டுங்க இதை ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு இந்த பூர்ணம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு பூர்ணமும் சூப்பராக கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க இதை இன்னும் போல் ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணோம்னா நமக்கு சூப்பராக பூர்ணம் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நல்ல பூர்ணம் நமக்கு டைட்டாக கிடச்சிருச்சு. இந்த பூர்ணத்தை நம்ம எடுத்துருக்கக்கூடிய வானிலோட சைட்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சு வச்சுக்கணுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த பூர்ணத்தை யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மாவுமே நமக்கு கிட்டத்தட்ட சூப்பராக ஊறி இலக்கம் கொடுத்து வந்திருக்குங்க. வாங்க இந்த பூர்ணம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூர்ணம் செஞ்சுங்க நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி நம்ம சைடில் வச்சுருந்த எல்லா பூர்ணத்தையும் ஒன்று சேர்க்கும் பொழுது சூப்பராக நமக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு அருமையான பூர்ணம் ரெடி. வாங்க இப்போ இந்த பாசிப்பருப்பு போலிக்கான மாவு பரப்பி இந்த போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவில் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இது மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிக்கிட்டு வாழை இலையோ இல்லாட்டி நம்மக்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது, இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம சப்பாத்தி கல்லில் கூட கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை திரட்ட ஆரம்பிச்சுக்கலாங்க. நான் ஒரு சின்ன பட்டர் ஷீட் எடுத்திருக்கேங்க. இந்த பட்டர் ஷீட்டை நல்லா பரப்பிட்டு அந்த பட்டர் ஷீட்டில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துங்க. அந்த மாவை முடிஞ்ச அளவுக்கு கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமாங்க நமக்கு தேவையான அளவுக்கு பூர்ணத்தை நடுவில் வச்சு இந்த மாவை எல்லா பக்கமும் இருந்து எடுத்து நல்லா கவர் பண்ணி விட்டுக்குங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா இதை மெல்லமாக நம்ம லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டுங்க நீங்கள் மெல்லமாக இந்த பூர்ணம் ஈவனாக உள்ள எல்லா பக்கத்துக்கும் வர்ற மாதிரி கையில் மெல்லமாக இது மாதிரி அமுத்தி எடுத்து அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்தோம்னா நமக்கு அருமையான பாசிப்பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு 1-2 செய்யும்பொழுது நமக்கு கஷ்டமாக தெரியுங்க. ஆனால் நம்ம செய்ய செய்ய கை பழகிரும் உங்களுக்கு. அடுப்பை மிதமான தணலில் வச்சுக்கோங்க. மிதமான தணலில் வச்சு 2 பக்கமும் நம்ம தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துங்க. நல்லா மிதமான தணலில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அருமையான பாசிப்பருப்பு போலி நமக்கு ரெடி ஆயிடும். பாசிப்பருப்பு போலியோட சுவை ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க.
எப்பயுமே நம்ம கடலைப்பருப்பு வச்சு தான் இந்த ஸ்டஃபிங் பண்ணுவோம். பாசிப்பருப்பு வச்சு ஒரு முறை இந்த ஸ்டஃபிங் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்குங்க. நம்ம எந்த விதமான போலி செஞ்சாலும் மாவு தயாரிக்கிறதுக்கான முறை வந்து இதுதாங்க. இங்கே கோதுமை மாவும் மைதா மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவே எடுத்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா 2 கப் அளவுக்கு மைதா மாவை கூட எடுத்து செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு குழந்தைங்களுக்கு விடுமுறை நாட்கள்லேயோ இல்லாட்டி ஸ்கூல்லேருந்து வரும்பொழுதோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது வந்து வைக்கும் பொழுது பருப்பு சேர்த்து செய்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த பாசிப்பருப்பு போலி ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்கங்க. உங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு போலி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்க மாவு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு பண்ணியிருக்கோங்க. இது மாதிரி இல்லாமல் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கே மாவு பசைஞ்சு கூட இந்த போலி ரெசிபியை செய்யலாம். அதுவும் சுவை அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு 2 மெத்தடில் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க.